அப்புறம் பாப்பா, அப்புறம் தம்பி. வா வாளு நல்ல ஸ்லிம் பாடியா இருக்கு. ஆளு நீங்க நல்ல பாடியா இருக்கீங்க. இப்படி இருந்தா தானே நமக்கு நல்லா இருக்கு. ஒவ்வொரு நாளைக்கு இந்த நண்டி வந்து உருளுது டாரஸ் மாலைக்கு நானும் பரட்டிக்கிட்டு திரியிறேன். நமக்கு நல்ல யோகம். அப்புறம் பாப்பாக்கு எந்த ஊரு? அப்புறம் தம்பிக்கு எந்த ஊரு? பாப்பாக்கு எந்த ஊரு? தம்பிக்கு எந்த ஊரு? தம்பிக்கு இங்க ஊருதே. பாப்பாவுக்கு இந்த ஊரு தான். பாப்பா ஆள் நல்லா சூப்பரா இருக்கு. பாப்பாக்கு கொண்ட எந்த நண்டி இருக்கு? கொண்ட மட்டுமா இருக்கு. நீங்க பொத்து தம்பி, உங்க மருமக வந்திருக்கு, பேசாம இருங்க சித்தப்பா. உனக்கு சித்தி வேணும், ரொம்ப மரியாதையா பேசு. சித்தியா? ஹலோ, நான் உனக்கு மயன். ஏய், நான் உனக்கு அப்பன்டா. இது உனக்கு மருமக. இது உனக்கு சித்தி. அப்படியாடா? சரி, ஒரு பொம்பளைட்டு நம்ம அடிச்சுக்கிட்டு வந்தோம் வேணாம். நான் கேக்குறேன், ஆள் எப்படி இருக்கு? ஆளு நல்லாத்தான் இருக்கு. திரும்புமா. ஓ, பின்னால என்னடா இந்த கெடமாட்டுக்கு கயிறு ஓட்டது மாதிரி இருக்கு. ஆமா, வரிசையா இருக்கு. மஞ்சிட்டு மாடு வெறிக்கிற மாடு அப்படிதான் போடுவாங்க. கொண்டி மாடா இருக்குமா? ஏய், கொண்டி மாடு, சண்டி மாடு, கொண்டி தரமானா அப்ப அனுப்பிச்சு விட அடிக்கிறேன். ஒண்ணுமே காணாமடா. ஏய், கண்ணு எப்படிடா இருக்கு? ஜரே சட்டையில அவுக்குன்ற அவசியம் இல்ல, கஷ்டப்பட தேவையில்லை. உருட்டு புருட்டுன்னு உருவனா விழுந்துருக்கீங்க. உருவனா கத்தி வச்சு அறுத்து பாப்போம். ஏய் தகப்பா, பாப்பா கண்ணு எப்படி இருக்கு? வாவ், நைஸ் ஐஸ். பாப்பா மூக்கு எப்படி இருக்கு? நைஸ் நோஸ்ரா. பாப்பா உதடு எப்படி இருக்கு? பாப்பா கண்ணு நைஸ் பண்ணுடா. அடுத்தவன் முண்டாடிப்புல அப்படித்தான்டா இருக்கு. பாக்க நல்லா தான் இருக்கு. அப்புறம் ஆளு நல்லா இருக்காடா. ஆளு நீங்களும் சூப்பர். ஓடி முள்ளு மாணிக்க. அப்புறம் நம்மளுக்கு ஒரு ரவுண்ட் அனுப்பு. விளக்க மாதிரி பிஞ்சிரும்டா. மருமக மானங்கட்டத்தனமா போயிரும், பேசாம இருந்துக்க. வேணும்டா, விளங்காதவளை. அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னடா? ஏய், என்னடா வந்துச்சுப்பா அந்த புள்ள? என்னடா லப்புனு? ஏய், என்னடா ஒரே அடி அடிச்சிட்டா? அந்த ஒரு நிமிஷம் நான் பப்புனா இருந்திருக்க கூடாது. மொத்தத்தை அத்திரி போய் பொரிச்சு தின்னு. ஏன் இருந்தா என்ன பண்ணி இருந்திருப்பீங்க நீங்க? நான் தேவனே பண்ணிருப்பேன். கிழிச்சிருப்பீங்க. இந்தடி அடியே, என்னடி கண்டவகல கை வைக்கிற? என்ன கண்டறீங்க? கொஞ்சம் மாதிரி பொம்பளை மாதிரி நடந்துக்க. நீ ஆம்பளை மாதிரி நீ நடந்துக்கற என்ன? நீ வாடுக்கு ஆளை கொல்ல பாக்குற. இல்ல கேக்குறேன். என்ன? இவ்வளவு பெரிய கலையரங்க கட்டி போட்டுருக்காங்கல்ல, ஏன் அங்க நின்னு பேசினா பேச வராதோ? ஏறி கட்டிட்டு இங்க வரையடா. உனக்கு என்ன பேசுற? நான் பட்டுக்குற போதா? இல்ல என்னது? உன்கிட்ட பேசுற உனக்கு பட்டுக்குறதா? என்ன பட்டுக்குறதா? பேசுற நீ குறஞ்சு. ஒரு பொம்பளை பிள்ளைய தொட்டு பேசலாமா முதல்ல? பொம்பளை பிள்ளை அழகா இருந்தா ஆம்பளை போய் பேச செய்வியா? என்ன கூந்தலுக்கு வர அக்கா தோசிட்டு போய் பேசுற முண்டா? நீ தாண்டி என் பொட்டாட்டி ஆக போற. அதாண்டி பேசணும் மொத்த மகள. உனக்கு சித்தி வேணும்டா, கண்டாடி இழுக்காத. நான் சொல்லிட்டேன், உன் கொட்டை அத்தை முடியும் பாத்துக்க. எங்க ஆத்தார நீங்க முன்ன பின்ன பாத்துருப்பீங்களா? 10 கிலோ ஓட்டற பொரிச்சு தின்று. எதுக்கு நான் பொரிச்சு தின்னு? மஞ்சப்பொடி போட்டு கூட்டு வச்சு தின்னு நல்லா. இவளெல்லாம் அப்படி இதுல எடுத்து பொரிச்சு தின்றால அப்படிதான் இருக்கும். நான் கேக்குறேன், கொஞ்சமான பொம்பளை பிள்ளை ஆள் அழகா இருக்க, டீசென்ட்டா ரிச்சபலா பேசுமா? என்ன ரிச்சா பேசுறேன் நான் கேக்குறேன். நீ ஆம்பளை போய் பார்க்க அழகா இருக்குமே, ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி நடந்துக்கணும் அதுல தெரியுதா? நான் உன்னை ஏதாவது தவறா பண்ணனா? நான் உன்னை ஏதாவது தப்பா பேசுனேனா? உன்னை கைய பிடிச்சனா? உன்னை கட்டி பிடிச்சனா? இத கொடுத்தனா? எச்சிக்கல முண்டை ஏதோ ஒரு ஐடியா. அவன் ஒண்ணா நம்பர் பிறகு தின்னி அவங்க கிட்ட போற வளர்க்காதவள. ஆனா அவர் கொடுத்தது நீங்க கொடுத்தது சூப்பரா இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. ஏப்பா இதெல்லாம் கட் பண்ணிருப்பா, செருப்பு அடிப்பாங்க. நீ வேற ஜூம் போட்டு விடு. அப்படியே க்ளோஸ் மேரி வர. நீ அப்படியே போட்டு விடு. போப்பா, யாருக்கு வீட்டோட கிழிக்கிறாங்க. அதுக்கு தான்டா கல்யாணம் பண்ணாம இருக்கணும். போடாகிட்டு ஒரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்க. பொம்பளை எட்டு வெட்டிக்கிட்டு செத்தப்படி வந்துட கூடாது. போய் சாங்க ரெண்டு பேரும். ஏண்டி அப்பா மேனுக்குள்ள பிரச்சனை உண்டு பண்றியா? என்ன உண்டு பண்றீனா? என்னடா மோதி? இங்க பாரு, போடி ஓடின்னு பேச கூடாது. நீ எல்லாம் ஒரு ஆளு மயிறு 5 ரூபாய் தாளு மயிறு. நீ ஒரு ஆளு மஸ்ரி கிழிந்து போன தாளு. நீ ஏனே பேசுறீங்களா? எல்லாம் உத்து பார்த்தா கூட ஒண்ணுக்கு இருக்கறவே உள்ள ஓட்டு ஓடி போயிடுவா. ஒனில அப்படி துப்புடாமா? நான் கேக்குறேன், ஒனில பார்த்தா பேண்ட பொம்பளை பஸ் குண்டி அழுவாளடா. ஏய், மரியாதை கொடுத்து பேசு. சொல்லு. மண்டே கடிச்சு புடுவேன். மண்டே கடிக்காரா? நீ பொத்துடா. நீ வேற இழுத்து விட்டு போயிடுவா. புரியுது. நான் கேக்குறேன், இன்னைக்கு உன் பெண் வர்க்கம் புள்ள ஊட நிறைய இருக்குன்ற ஆணவத்துல ஆடுறியா? இல்ல, அங்க போய் இருக்காங்களே, இப்ப அதான் பிரச்சனையே எனக்கு. சொல்லு. ஆமாங்க. இல்ல அப்படின்னு எப்பயுமே இப்படிதான் பேசுவேன். சரி, உன் பெண் வர்க்கம் மட்டும் உட்கார்ந்திருக்குல்ல, ஆமா, உனக்கு யாராவது இப்ப சப்போர்ட் பண்ணுவாங்களா? ஏத்தா எனக்கான சப்போர்ட் பண்ணுவீங்கல்ல? என்னத்தா ஊன்னு உட்கார்ந்திருக்கீல? என்ன ஒரு வைக்கி கை தட்டாது. நானும் பாக்குறேன். என்ன பூரா பேர் நாடகம் பாக்குற மாதிரி இல்ல, உட்கார்ந்திருக்கீங்க. அப்ப நாடகம் நடக்கும். என்ன ஆர்டர் பண்ணலையா நடக்குதுங்க? சொல்லுங்க. நீ பொம்பளை பல வாழ்னு கத்துற. சரி, அவங்க பெண் வர்க்கம் நிக்கிற உனக்கு சப்போர்ட் யாராவது பண்ணுவாங்களா? ஏத்தா சப்போர்ட் பண்ணுவீங்களா?
அங்க பாருங்க போய் மூத்திரத்தை வாங்கி குடுறா முண்டா பா. எங்க உனக்கு சப்போர்ட் பண்றவங்கள கை தட்ட சொல்லு. தூக்குதா சும்மா தூக்குங்க அவன் எல்லாம் வெட்டி வெட்டி சும்மா பீ இது என்ன அப்ப இங்க உனக்கு நிறைய கை தட்டுறாங்கம்மா பாத்தீங்களா? இப்ப கை தட்ட சொல்லு. கை தட்டுங்கதா. அடா அடா நன்றி. இந்த கை தட்டுறதுல யார் தெரியுமா? யாரு? அம்புட்டும் புருஷனுக்கு கஞ்சி ஊத்தாத பக்கிங்க. புருஷனுக்கு இசுக கை தட்டி நீ ஜெயிச்சு நக்குன. சரி நான் கேக்குறேன், உங்களுக்கு ஆண்கள் வரைக்கும் சப்போர்ட் பண்ண உங்களுக்கு ஆள் ரெடியா இருக்காங்களா? வேற மாதிரி சாண்டிரான் சொல்லி கேளு. எங்க கை தட்ட சொல்லுங்க பாப்போம். ஆறு பாரு பாரு ஒக்காமக்க ஓடப்பட்டில எனக்கு எவ்வளவு சகல பாருடி. அப்ப பூரா பேரும் புருஷன் தானா? நம்ம சகல தான்டா அப்பட்டு. நான் கேக்குறேன், இதுக்கெல்லாம் எதுக்காக வந்து உட்கார்ந்திருக்க தெரியுமா? எதுக்கு சொல்லுங்க. எதுக்கு? கரெக்ட்டா நீ சொல்லு, உனக்கே தெரியும்ல. யாரு சொன்னா? சொல்லுடா. எல்லாமே ஆண் வர்க்கம். என்ன தன்மானத்தின் சிங்கம். நல்லா தெரிஞ்சுக்க. இங்க பாருங்க, வாழ்க்கையில விட்டு கொடுத்து போய் தான் ஆம்பளை புள்ள மெண்டலா போயிட்டா. சரி நீ என்ன தெரியாம நீ அப்படி என்னத்தை விட்டு கொடுத்தீங்க? என்னைக்கு உங்க கழுத்துல அந்த மஞ்ச கவத்தை கட்டி தொலைஞ்சோமோ 3 நாட் அதோட ஆம்பளை நாசமா போயிட்டாண்டி. நாங்க இளவட்ட புள்ளியா இருக்கிறப்ப நடிச்சாம 1 மணிக்கு கூட வீட்டுக்கு போக முடியும். எங்க தாய் தப்பே ஏன் போன எங்க ஒண்ணு கேட்க மாட்டாங்க. பெத்த மையன் எங்கிட்ட போயிட்டு வர்றான் சரின்னு விட்டுருவாங்க. ஆனா என்னைக்கு உங்க கழுத்துல மஞ்ச கவத்தை கட்டணுமோ 6 மணிக்கெல்லாம் சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் போன் அடிச்சு எங்க நக்கல ஆரப்பட்டி அடிக்கிறக்க என்ன தூமியா குடிக்கு மண்டைய கடிக்கு. நான் கேக்குறேன், உன்னை யாரா 3 நாட் முடிச்ச போட சொன்னது? என் மூதேவி உன்னை யாரா போட சொன்னது? ஆம்பளை சேர்ந்து கிட்டி அடிக்க வேண்டியதானே. உன்னை யாரா 3 முடிச்சு போட ஓட்டேன்னு வச்சுக்கோ. இங்க என்ன அவசரம்? அந்த ஒரு நிமிஷம் நான் பப்புனா இருந்துக்க கூடாதா? என்னடா வதக்கு நடிக்கிறாளடா. இங்க பாருங்க முத்துராஜ் தங்கராஜ், என்னைய பத்தி தெரியாம தெரியுறீங்க. மோசமானவன் எங்க ராதா சித்திக்கலாம் மோசமானவன். என்கிட்ட ஏதாவது என்ன மோசமானவனா உன்னை நான் மாசமாக்குறவேன். விட்டாதானே ஆக்குவீங்க. பாப்போம் பா பாப்பா கிழிச்சு காப்பி நீ என்ன நக்க போறேன்னு பாப்போம்டா. உன்னை கூட விட்டுருவேன். உனக்கு கை தட்டுச்சுல இந்த குறுப்பு. சரி அம்பிட்டு ஒரு காலடி மண் எடுத்து மடப்புறம் பரண்டி விடியா காலம். நானும் உன்னைய கூட விட்டுருவீங்க. உனக்காண்டி நீ எல்லாம் கை தட்டினீங்க பாத்தீங்களா? அப்படியே மாசாரி அம்மா கோலி மிளகா அரைச்சு சாப்பிட்டு வந்துருவேன் பாத்துக்க. நெஞ்சில அப்பாத அம்பிட்டு ஒரு ஆம்பளை குஞ்சல அப்பாவா? ஏமா அதுக்கு தனியா ஒரு புதுக்கு மருந்து வச்சிருக்கான் வேணுமா? இல்ல இல்ல வேணாம், அது நீங்களே வச்சுக்கோங்க ப்ரோ. ரொம்ப பேசலடா. ஏன் இரியாம நீ பேசும்போது நான் பேச மாட்டேனோ? இல்ல கேக்குறேன். ஏய் தங்கராஜ், அவள தார்பாய் கிளிடா. தார்பாய் கிளிக்கவா? தார்பாய் கிளிக்கவன். தார்பாய் யார்கிட்ட இருக்கு? இரும வேற வருதுடா. பிக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச் கிச் போக்குங்க. செக்ஸ் மாத்திரை போடுங்க. மூட 2 பேரும் என்கிட்ட வாங்க. இங்க பார், சொல்லுங்க. பெண்ணுக்கு நான் மரியாதை கொடுப்பேன். நான் ஆண்களுக்கு அடைக்கணும் கொடுப்பேன். இப்படி வாய் பேசுற பிள்ளைக்கு நான் கொடுக்கவே மாட்டேன். ஏன் என்ன பண்ணுவீங்க? உலகத்துல ஆம்பளை இல்லாம நீ என்னையும் பண்ண முடியாது. நான் கேக்குற பொம்பளை இல்லாம நீ என்ன பண்ண முடியும் உன்னால? பேசு பேசுவே. நீ வாடா தரணி, என் மைக்ல வந்து பேசுறா. அமர்த்தி வைக்கல. இது என்ன போட்டுருக்கு வார்த்தை? OFF ஆஃப். இப்ப பேசு. இப்ப பேசு. ஆன். என்ன பேசிருக்கு? ஆன். இப்ப பேசு. பேச முடியாது. ஏன் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? இப்ப பேசு. ஆன் பண்ணிருக்கீங்க. என்ன பண்ணிருக்க? ஆன் பண்ணிருக்கீங்க. நீ பேசணும்னா என்ன பண்ணணும்? ஆன் பண்ணு. ஆனு பண்ணணும். ஒண்ணேவே நாங்க தான் பண்ணிட்டு இருக்கோம். பரவாயில்லை என்கிட்ட அறிவு. உனக்கு முத செய்வன பண்ணணும்டா விளங்காதவள. புரியுதா? உண்மைக்குனே வா. ஏரியா முதல்ல நீ பேசனா கூட ஆன் இங்க பண்ணணும். சரி. இந்த வயறு கூட எங்க போகுது தெரியுமா? எங்க போகுது? உன் புருஷன் ஆம்பளி பாரு கூட தான் போகுது. அங்கேயும் பொம்பளி பாருலாம் கிடையாது. ஏவே தெரிஞ்சுக்க. நீ ஹோட்டல்ல போய் திண்டா கூட ஆம்பளேட்டு தான் போடுவாங்கல தவிர உனக்கு பொம்பளேட்டு போட மாட்டாங்க. ஓஹோ சரி. ஆக்சிடென்ட்னால எதுக்கு போன் வரும்? எதுக்கு? ஆம்புலன்ஸ். அங்க கூட உன்னை காப்பாத்த ஆம்புலன்ஸ் தான் வருமே தவிர பொம்புலன்ஸ் வராதுடி. ஓத்தா மகளே, எல்லா இடத்துலயுமே ஆம்பளை தான் பெஸ்ட். நீ நோனி மலை. இப்ப எதுக்குடா இங்க ஏறிக்கிட்டு வர? நான் இம்புட்டு அறிவா பேசுறீங்க, நீ என்னத்த தின்றீங்க? சோத்தத்தை திங்கற. நான் இல்ல வேற எதையும் தின்ற மாதிரி தெரியுது. ரொம்ப மண்டையா பேசுறீங்க. இங்க பாருங்க, நான் ஒரு பொறுமையா இருக்கேன்னா அதுக்கு அளவு இருக்கு. வாயை கிளறி வெயிடாம வெட்டிய வாங்கி கட்டிக்கிட்டு போகாதீங்க. இடத்த காலி பண்ணுங்க. ஒரு விஷயம் தெரியுங்களா? என்ன விஷயம்? இது வந்து நாடக மேடை. இந்த மேடையில இயல், இசை, நாடகம், நடிப்பு சொல்லிருக்காங்க. எல்லாமே இருக்கு. ஆமா. பேசுறது பெரிய விஷயம் கிடையாது. ஓ முழு திறமைய சரி இந்த மேடையில காட்டணும். வாங்க பா. அப்பதான் நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியும். உங்களுக்கு என்ன பண்ணணும்? ஹலோ மிஸ் சரவணன் அவர்களே, மாடு நல்லா பேசுது. சரி. பட் மத்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பண்ணுமான்னு தெரியலையே. அதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன்டா. உண்மையிலேயே எங்க அப்பா நிறையவே கொடுத்துருக்காங்க தெரியுமா? அப்படியா? ஆமா, சும்மால ரூமுக்குள்ள விட்டு கொடுத்துருக்காரு. அப்படி எனக்கு சின்ன தம்முண்டியாடி சொன்னனே. அப்படிலாம் கிடையாதுங்க.
ஒரு பிரச்சனையும் இல்லடா. இங்க பாருங்க. நீ என்ன தவுனாலும் ஜனம் நிக்காது. இவ ஆடுகாலி முண்டைக்கு எங்கிட்டு நிக்க. அதான்டா நம்மளுக்கு சௌரியமா இருக்கும். ஆடிக்கிட்டே நொங்கு 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 நொங்கு. ஒருவேளை பாத சக்கர விழுந்த முண்டையா இருக்குமோ? ஏய் பாப்போம். ஆனா ஒரு விஷயம் பேசுறல. ஆமா. மோதி பாப்போமா? வாங்க பாப்போம். ஆனா போட்டியில தோத்துட்டேன்னா ஊரை சுத்தி முண்டமா 3 ரவுண்ட் அடிக்கணும். ஐ ஜாலி. அதோட செத்துருவாங்க பரவாயில்லையா? டேய் தங்க அதெல்லாம் ஒரு நிபந்தனையா? என்ன? அது வேணாம்டா. என்ன? ஒருவேளை ஆ. 2 பேரும் ஆடும்போது ஆ அந்த புள்ள உன்னைய ஜெயிச்சிருச்சுனா, ஜெயிச்சிருச்சுனா ஜெயிச்சிருச்சுனா நீ அந்த புள்ளைய ஜெயிச்சிட்டீனா, நான் ஜெயிச்சிட்டேன்னா அந்த புள்ள உனக்கு பொண்டாட்டி. நன்றி. ஏடா மனே? நன்றி. இப்பதான் மனுஷன் மாதிரி பேசுற. ஆனா அந்த புள்ளகிட்ட நீ தோத்துட்டயா, ஆ. நீங்க 2 பேருமே எங்க 4 பேருக்கும் பொண்டாட்டி. இதுல புதுவிதமா என்ன வச்சுடா அவன போற? நான் என்ன விளக்கா குடிக்க போறேன்? விளங்காதவள ஏப்பா நீ பொத்துப்பா ஏத்தி விட்டு போயிடாத. ஓ ஆமணி பாரு தெரிக்க போகுது. கத்தி சண்டை போடுவோமா? நான் அங்கனே வந்து படுத்துக்கிறேன். சரி பாப்போம். ஹலோ இங்க வாமா. நீ என்ன பண்ணி பேசுறன்றத பாப்போம். வாங்க பாப்போம். ஒருத்திக்கு ஊருக்குள்ள ஒருத்தி இருந்திருக்கா. அவ பேரு தரணி. தரணி தரணி ஒருத்தி இருந்தாலாம். சரி. அவளுக்கு அறுக்கவே தெரியாதான். எப்படி அறுக்கவே தெரியாதான். இவ 52 அருகாமனைய அடுக்கிக்கிட்டு சொன்னாலாம், நான் அதை பிடிச்சு அறுப்பனா இதை பிடிச்சு அறுப்பனாலாம். ஓஹோ அப்படியா? உனக்கு தான் அறுக்கவே தெரியல, ஏன்டி இப்படி பண்ற? வாய்க்கு கீழே தொண்டை, ஓ வாய மூடுறா. ஏய் நீ நிப்பாட்டு. என்னடா வாச்சப்ப? அந்த புள்ள சொன்னாதே வாசிப்பேன். வாங்க பேசுங்க வாங்க. சொல்லுமா அப்ப சொன்னதா? என்னத சொல்லுப்பா? வாய்க்கு. திரும்ப சொல்லவா? ஆமா. வாய்க்கு கீழே தொண்டை, ஓ வாய மூடுறா. மண்டை. அப்ப மண்டை. ஒழுக்கமையா பேசு. மண்டல்லடி லூசு. ஏய் நிப்பாட்டா. ஓடப்பட்டி கம்மாக்குள்ள நிக்குதான் கோர. தரணி பாவாடைக்குள்ள வச்சா சார. மைத்த புடுங்குற மாதிரி இருக்கு. இது ஒரு டயலாக் ஆக. வாட் ப்ரோ? நான் சொல்ற மாதிரி சொல்றான் மானே. டெல் மீ. ஓடப்பட்டி கம்மாக்குள்ள அடைஞ்சான் கோர, தங்கராசு வாயில வச்சான் சரவணிஞ்சார. எந்த தங்கராசு? பப்புன் தங்கராசு தான் விளங்காத. சொல்றாங்க. நான் உனக்கு அப்பே அவர் எனக்கு அப்பண்டா. ஆக மொத்தம் ஒரே குடும்பம் தான்டா. கிடத்துல கிடக்கான் கழுத்தி, ஓ வாய ஆடி ஓத்தாமால. ஆளு மண்டையும் பாரு. இந்த பத்தினி பரதேசம் போனாலாம். அத 150 வய. அங்கிட்டு தள்ளி போமா, மூத்திரத்தை குடிச்சு புடியா. நல்லா இருக்கே நாயம். இன்னைக்கு பப்புனு தங்கராஜுக்கு விலக போகுது சாய என்னங்களா? அப்படியே ஓடு மீன் ஓட உரு மீன் வருமளவு வாடி இழுச்சான் கொக்கு. நீ எவனை பிடிச்சிட்ட? காரியாபட்டியில விக்குதான் சுக்கு. என் மச்சான் சரவணனை பிடிச்சுக்கிட்டு போய். ஆமா ஆமா. சும்மா இருக்க நீங்க வேற. மாடு புடி மாடு. மாடு இந்த மாடை வாடி வாசல் அவுக்க போறேன். பாப்போம். அவரு அவுக்கவா? உண்மைக்குமேப்பா இந்த அடங்காத மாட்டை 4 பேர் சேர்ந்து கவர் அடிக்க வர எம்பட்டு கவர் ஆகும். இந்த கவர் அவுக்க முடியும் அவனுக்கு. களவாணி முண்டையா போயிட்டான். என்னைக்கு அவுத்தவ என்னைக்கு அமுக்க? ஐயா இதெல்லாம் கட் பண்ணி விட்டு. நீ வேற நல்லா இருப்ப. நீ வீடியோ கொண்டு வந்தாலே எனக்கு பயமா இருக்கு. எதுவுமே பேச முடியல. நீ அவர் எதை கட்டுமா கட்டு பண்ணிருப்பா. அதெல்லாம் கரெக்டா போட்டுருவாங்க. பிரச்சனை இல்ல. ஹலோ பாப்பமுங்க. எடுங்க மேலும் அடிங்க தாளும் இனிதான் நாட்டாக்க. வாசியான எடுங்க கோயிலா போட்டுக்கிறீங்க. எடுங்க மேல பாடல் பாடல். எடுங்க மேலும் அடிங்க தாளம் பாடுற பாட்ட காதுல போடு. போட்டாதாண்டா உருப்படு நாடு. நாட்டை ஆக்க போற பாடுவது. நான் பாராட்டலன்னு சொன்னைய உன்னை இப்ப பாராட்டு. கையை கூடா மக. உண்மையிலேடா மானே, அந்த பிள்ளையோட உனக்கு சூப்பரா இருக்கு. மயண்டா மயண்டா. எடுங்க வேண்டும் அடிங்க தாளும்.
இந்த அனுப்புறேன் பாரு இதுல வந்து பொளத்திரியம் போல. அப்படியா அடுத்தவன் பொண்டாட்டியா அல்வா போல சாப்பிடுறாங்க சாப்பிடுகாரே மிருதங்காரு அடுத்தவன் பொண்டாட்டியா அல்வா போல சாப்பிடுறாரு சாப்பிடுகாரே கட்டிக்காரு கட்டின பொண்டாட்டியா கம்பெடுத்து அடிக்கிறாரு ஆனக்காரு அது மாத்திரம் ஒட்டிக்கிறோமா ஒன்ன தொட்டா மட்டும் நொட்டிக்கிறோமா உழைச்சு பாருயோ கராத்த பல இருப்பாளோடா. இதுல அடிச்சு எனக்கு கலரத்துக்கு அதுக்கு ஒரு ரொம்ப விஷயம் இருக்கு. நீ 32 வாட்டி அடித்தாலும் நான் கத்த மாட்டேன் ஏன் அப்படி? நீ வரேன்டுதான் நான் மொத்தத்தையும் கலட்டி பிரிச்சுக்களை வச்சுட்டு வந்துட்டேன் அப்புறம் அங்க ஒண்ணு இல்லையா? என்கிட்டதே கடை வாங்கிக்கிறியான். ஏய் பெரியவர் நீக்கிறக்கார அக்கா மையன் பிறந்துட போறாரு போப்பா வெங்குடு ஓ முகரை பத்தி எனக்கு தெரியாம இசு போதைய போட்டு போற தண்ணி அடிக்கிறாடா கேக்குறியாடா பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னாலே பூவெடுத்து வச்சு விடவா முன்னாலே பொட்டெடுத்து வச்ச விடவா முன்னாலே ரொம்ப புடிச்சு அமுக்குறாடா அவங்கிட்ட போகாதடா தங்கம். தரணி நாசமத்து போறவளை செகிட்டு முண்டை. என்ன சொல்லுங்க? அவங்கிட்ட போகாத. ஏன்? உன் செவரொட்டியை கடிச்சு புடியா. ஏங்க? ஹலோ வேணாம் நீ போங்க நம்ம தனித்தனியா போட்டுக்குருவோம் ஒண்ணா போட்டா பிரச்சனை வருது நீங்க தனியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க போயிட்டு வாங்க நீ என்னைக்கு அந்த கவுத்த ஊத்து வர சண்டாலைக்கு மாமா அந்த காசு வாங்க மாமா நீ சித்தப்ப சொல்றேன் பாசத்துக்குரிய அன்புள்ளம் கேஎம் மக்கா ரெஸ்டாரண்ட்ஸ் உயர்தர குடும்ப சைவ மற்றும் அசைவ உணவகம் கேஎம் மக்கா உணவகம் பாசத்துக்குரிய அன்புள்ளம் சத்தியமங்கலம் மதுரை இந்த அன்புள்ளம் எனக்கு 100 ரூபாய் நன்றி மற்றும் நல்லூர் பிள்ளையார் மருமகன் அவர்கள் என்னை பாராட்டி அன்புள்ள அவர்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை நன்றி என்றது வணக்கம் அதனால இந்த ஆள் ரெண்டுக்கார எச்சியா முண்ட போற பாத்தியா வாசிரனா ஆம முண்டி மாதிரி போற ஒண்ணுக்கு வாயில உட்கார வெங்காயம் கவுரு அந்த பல அவுத்துக்குறோம் விளங்காதவனா இருக்கீங்க அப்போ முத ஓங்க இருக்க கான்செப்ட்லாம் காப்பாத்தணும்பா முடிச்சு போயிடுறாங்க தந்தானே தானனே தன்னேனா தன்னே தன்னேனா தந்தானே தானனே தன்னானா என்னவோ என்ன முறையில பேசுறானே தெரியலையே ஏய் எங்கடா வாள காணா புறா கலெக்டர் நான் ஒத்த விட்டு நாமே பாத்துக்கறேன் வந்திருக்க பிள்ளை நான் ஆடுற மாதிரி ஆடணும் ஓகே இப்ப பாரு தரணி வந்து காலை தூக்கி அந்த போக்கஸ் லைட் அடிச்சு உடைப்பாடா. போக்கஸ் அவ போக்கஸ் உடைக்க அவ புடிச்சு சும்மா உடைச்சுக்க அப்படியா அதானே உடைச்சு நீ தண்டை கட்டிட்டு போ ஓ முன்னாடி தானே இப்படி சொல்லி தாண்டா கொல்ல பரிசு வேலை வாங்கிட்டாங்க நாசம் பத்து போறவனே எடுங்க மேலும் அடிங்க தாளம் இந்த கச்சேரி ஆரம்பம். அடே தங்கம் அம்மனு பேபி இங்க வந்து வர்றவங்க சித்தியா ஐயோ ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. வெயிடியா வருது வேண்டாம் இருந்தாலும் இதே மாதிரி நானும் ஆடணுமா? ஆமா தரணி அவுத்து ஆடலைன்னு வை. எனக்கு இதே மாதிரி ஆட தெரியாது. ஆட தெரியாதா? காலையில உன் புருஷன் காசு ஊர் காசு சும்மா வருமா? புருஷங்காசி சும்மா வருமா?
ஏத்தா பப்புனுக்கார ஆடிட்டானா என்னை நான் கேட்கிறேன் எல்லாம் பிடிச்சி வச்ச புள்ளையாரு மாதிரி உட்காந்துருக்கீங்க என்ன உனக்கு கை ஆமா ஏத்தா பப்புனுக்கார நல்லா ஆடானா புள்ள படுத்துருச்சுங்களே எங்கதே ஆனாலா பேரை காப்பாத்தணும் நீ ஆடணும் இல்லனா உனக்கு கை தட்டினா அவளை கோயிந்தாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது என்னது எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொன்னேன் நாத்தா புருஷ விட்டு காசை விடியா கத்த கத்த என்ற பத்தி பேபி சொல்லி கொடுத்த மாதிரி பொதுவாக என் மனசு தங்கம் ஒட்டியில வந்து விட்ட திங்கம் ஒரு போட்டியில் நாம் வந்துவிட்டா நீங்கம். டேய் 2 காலையும் தூக்குறா வர்றா. நமக்கு ஒத்த கால் போதும்டா அதனால ஆமா பல்லாங்குழி யாட வாடி தரணி நீ பல்லாங்குழி ஆடவாடி. பொல்லாங்கு சொன்ன போன வழி போடி பல்லாங்குழி யாட வாடி விடவே மாட்டேன் ஏய் மாட்டு வீட்டு மை நிறைவர் தானுங்க வந்து கேளுங்க மீச மேல மண் இருக்கு பாருங்க லேசா நீவுங்க எங்க வச்சு ஓக்கமான துண்டக்கான துணியக்கான் ஐயோ 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 அச்சச்சோ ஆடி வீட்டு மை நரிபெருமானுங்க. இதே மாதிரி வந்து என் பள்ளிக்குள்ள ஓடியணுமா இப்ப ஏமா பப்புனு ஆடுனல்லமா அதுக்கு அதுக்கு ஆடே அப்பா எனக்கு பதிலா வந்து எங்க அண்ணன் மைசூர்காரன் ஆடுவார் பரவாயில்ல ஆம்படி பரல இருந்து அவட்ட. பாணி வாங்க எந்திரிச்சு வாங்க ப்ளீஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க இதே மாதிரி ஏத்தா அந்த பொம்பளை அழகு அந்த லூசு முண்டைக்கு கை தட்டினீங்கல்ல லூசு முண்டையா கரெக்டா ஆடலாம் நான் விட மாட்டேன் ஊரை சுத்தி முண்டமா 3 ரவுண்ட் அடிக்கணும் ஐ ஜாலி அத்த இதே மாதிரிலாம் ஆடணும் தேவையில்லத்தா தேவையில்ல அங்க பாரு ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க யாரு சொன்னா அந்த சிவப்பு எங்க இந்த பிள்ளை ஆடக்கூடாதுன்ற ஆத்தா கை தூக்குவாப்பா அந்த சிவப்பு கலர் சேலை எத்த கை தூக்குத்தப்பதான் நான் தூக்குனேன் பாருங்க வீட்டுக்கு ஓடிரு ஓடிறதுக்கு எரிஞ்சுரி ஓடி நீ ஒரு ஆள் நாடகம் கெடுக்குற மாடி விட்டு மைனரி வருது ஆடி வீட்டு மை நரிபெருமானுங்க. ஸ்டாப் ஸ்டாப் மிருதங்காரு தாளக்காரு நான் நிக்கிறப்ப என்ன பின்னாடி நோண்டு நீ நல்லா நோண்டு அதுக்கு ஒரு கமிட்டியை போட்டுருவாங்களாம். அப்படியே இறக்கி விடுறது மாதிரி ஒரு நோண்டு. இன்னைக்கு தாண்டா அந்த யோகா கிடைச்சிருக்கு. அப்படியா உன் காலுக்கு இருக்க துண்டு வர்றா ராசா பாப்போம் அப்ப இனி இந்த வந்துருச்சுல அவனுக்கு ஏன் துணி ஏய் இப்ப பாப்போம் அடுத்த போடு எப்படி தெரியுமா இதுக்கு மேல ஒரு விஷயம் சொல்றேன் சித்தப்பா இனிதான் போட்டி வந்து உக்கிரமாக போகுது அது எத்த வச்சுதான் இருக்கேன் இனிமேதான் போட்டி உக்கிரமாக போகுது இப்ப செய்யறத அதே மாதிரி அந்த பாப்பா செய்யணும் இல்லைன்னா நான் ரொம்ப டென்ஷன் ஆயிருவேன் பாத்துக்கோங்க நீ நல்லா செய்யலைன்னா உன்னை நாங்க 4 பேர் பாப்பமுடா கத்திரிக்கோள் காசு தந்து உத்தரவு போட்டிருக்கு கட்டு ஜாக்கெட் மேலே 8 கட்டி பாடு எதிர்பார்த்து பாட சொல்லி எவளேனும் ஆசைப்பட்டு துட்ட போட்டு கேளுங்கிறேன் நானும் மெட்ட போட்டு பாடுகிறேன் சிரிக்கி ஒருத்தி சிங்கார குரத்தி தலி
குலுக்கி குலுக்கி தள்ளாடும் பருத்தி வயசு பயலே வந்தாலாம் துரத்தி கண்ணாலே அளவெடுத்து ராசாவே பின்னாலே வரவழைச்சே சின்ன கண்ணா சிங்கார மண்ணா நானும் விவரம் அறியாத பொண்ணா சேர்ந்து வாரே உன் கூட உண்ணா ஏடா மானே வகுறு ரெம்பிருச்சா? எனக்கு மம்மு ஐஸ்கிரீம் வேணும். வேணும். எனக்கு மம்மு வேணும். ஐயா ஐயா இப்ப நான் எப்படி தூக்குனேன் இந்த உடனத்தை ஆத்தா கிட்ட கேக்குறேன். இப்ப நான் எப்படி தூக்குனேன் இதே போல இந்த மங்கை அவர்கள் என்ன தூக்க வேண்டும் இந்த பாடிக்கு இந்த பாடி செட் ஆகுமா மாமா? நீங்களே கேளுங்க. ஏன் தவணை- நான் ஒல்லியா இருக்கேன், ஈஸியா தூக்கிட்டாங்க. ஏன் தவணை தூக்குன? நான் கேக்குறேன் அந்த குட்ட சட்டி எப்படி திண்டா நான் கேக்குறேன் ஏன் உடம்புக்கு என்ன வந்துச்சு நீங்க குண்டா இருக்கீங்க, போக தூக்க முடியாது. ஏய் உண்டார் கலவை கட்ட உண்டாக்க முடியும் இடுப்புல ஏறி காலையில இடுப்பு வலிக்கு தெரிஞ்சேன். பாப்பா ஹலோ போட்டினா போட்டுட்டேன் என்ன செய்ய சொல்றீங்க? அப்புறம் முழக்கங்களி நாளாக பாத்துக்க ஊர்க்காரங்க தூக்க சொன்னா தூக்கவே இல்ல, தூக்க மாட்டேன். கேளுங்க வேண்டாம். கேளுங்க. சிங்க தூக்கணும்ல போட்டினா போட்டி போட்டி எங்க தூக்கணும்ன்ற ஆத்தமா கை தூக்குதா பொம்பளை உள்ள அம்புட்டு எதிரியா இருக்கு நமக்கு ஆனா நான் ஆம்பளை வர்க்கமா கேக்குறேன். ஹெவியா இருக்கு மேடம் நீ வந்து தூக்குற, நீ சொல்றீல, நீ வந்து தூக்குங்க, வெயிட்டா இருப்பாங்க, உங்களுக்கு தெரியுமா? அந்த புருஷன் மேல ஆடுறாப்ல ஆண்டி அடிச்சு தூக்கிட்டாலையா பண்ணி மாதிரி இருக்கியாம்மா? இங்க வாடி என்னடி ஓத்தாம்பல தூக்குனா அப்புறம் உன் புருஷன் வச்சு சும்மா வருமா தூக்க சொல்றேன் அமுக்க சொல்றேன் ஹலோ என்னப்பா அரே சரவணா நீ தூக்குவாப்பா அப்படி தூக்கிக்கிட்டு செருப்பு மாட்டிக்கிட்டு விட்டு முடிச்சிடுவேன் கண்ணே தரணி இந்த போட்டியெல்லாம் எதுக்கு தெரியுமா இப்படி கஷ்டப்பட்டாவது என் கூட கடைசி வரைக்கும் நீ வாழ்வேன்ற ஒரு நம்பிக்கையில தான். ஏன்னா தெரியுமா நான் உன்னை வந்து LOVE அப்படினா அதுக்கான அர்த்தம் இப்ப நீங்க நீயும் ஆல்ரவுண்டர்காரங்களும் சேர்ந்தே சொல்லுங்க LOVE னா என்னது பேபி? லவ் ஏன் லவ்னு கேளுங்க ஏன் லவ்னு கேளு உங்க ஓத்தாமல ஏன் லவ்னு கேளு ஏன் லவ்? நைனா நீ அப்படியே கேளு ஏன் லவ்? இது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கோரஸா வேமா சொல்லுங்க ஏன் லவ்? 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 நல்ல காதல்லாம் முதராத்திரில போய் முடியும். அப்ப எனக்கு தான் சரியா வரும். டேய் நைனா நான் அந்த புள்ளைய கல்யாணம் நான் இவளுக்கு புருஷனாக போறேன். அப்ப குழந்தை மட்டும் ஏன் மோச்சாடையில பிறக்கும்? அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்டா போட்டிக்கே வர்ற இது உனக்கு மருமக நான் உனக்கு மைய ஆமா அந்த முகச்சாடையில நல்ல வேலை சரி சீக்கிரம் பண்ணுங்க, வீட்டுக்காரர் வந்துருவாரு. என்னது சீக்கிரம் பண்ணுங்க, வீட்டுக்காரர் வந்துருவாருன்னு சொன்னேன். சீக்கிரம் பண்ணுங்க வீட்டுக்காரர் வந்துருவாரா? அங்க இருக்கத்தக்க இருக்கு. ஏண்டி நல்ல வம்பள துள்ள வேறு விளங்காம கல்லண்டை. ஊம குத்து வாங்கிறாத நீயும் நானும் பண்ணி பல குட்டி போட்டாப்ல பல புள்ளைய பெத்து போட்டுட்டே இருக்கணும். அதுல ரெண்டு ஏன் ஜாடைக்கும் மிச்சம் புள்ள ஓன் ஜாடைக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம், எனக்கு நீ துரோகம் பண்ணிர கூடாது.
உன் புருஷனே வந்தாலும் என் கூட எது துணிஞ்சு நிக்கும். நான் என் பொண்டாட்டியே வந்தாலும் உன் கூட துணிஞ்சு வருவேன். ஏன் தெரியுமா? நீனும் நானும் செய்ய போறது எப்பேற்பட்ட புனிதமான காதல் தெரியுமா? யாருக்கும் வராத காதல். உன் மீது நான் கொண்ட அது என்ன காதல்யா? அந்த காதல் இன்னொரு முக்கியமான விஷயம். நம்ம கதாபாத்திரம் காமெடி பேசுதா? யார் அப்படி கண்ணி தாரணி நீ எனக்கு கூட கடைசி வரைக்கும் வர துரோகம் மட்டும் பண்ணிடக்கூடாது. புரியுதா? ஏமாத்துறடி ஓத்தா மகளே கொரகொரன்னு அறுத்தே போறீங்க. ஏதாவது பண்ணீங்க நான் செய்யறது மட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். கொரமுக்கு காண போயிரு. புரியுதா? அவன் கூட்டா இவன் கூட்டா அப்படி சென்னைக்கு போட்டு எங்கல வந்து பள்ளி அடிக்க கூடாது. நான் போக மாட்டேன். புரியுதா? நான் உன்னை மலை போல நினைச்சிருக்கேன். உன்னை மலையா நினைச்சிருக்கேன். நீ எனக்கு துரோகம் மட்டும் பண்ணிடவே கூடாது. ஓகேவா? இதோ பண்றேன். காதல் என்னடா நைனா? உன்னை நினைச்சேன், நீ என்ன நினைச்சே, என் நெஞ்சுக்குள்ள என்ன வச்சு தச்ச போது. கண்ணூர் மூறிவர் என்ன நினைச்சே, நீ என்ன நினைச்சே, என் நெஞ்சுக்குள்ளே உன்னை வச்சு தச்ச போது. நான் தாண்டி சிற்பம் உன்னோட வெக்கம், நான் தொட்டு பார்க்கிறப்போ என்ன நினைச்சே, நீ குச்சி வந்து தீப்பெட்டிக்கிட்டே சௌக்கியம் கேட்டிருந்த நானும் நினைச்சேன். கண்ண கூலி முத்தம் ஒண்ணு என்ன நினைச்சேன், நெஞ்சு கூலி மீது ஒண்ணு வைக்கலே. கண்ண கூலி மீது ஒண்ணு என்ன நினைச்சேன், நெஞ்சு கூலி மீது ஒண்ணு வைக்கலே. உன்கே ஆசை நூறாசை கேட்கையில் அடித்தேன் வள்ளி நீ என்ன நினைச்சையா. கல்யாண சொர்க்கத்தில கச்சேரி நேரம் வந்து கட்டி போடுச்சே, நான் கட்டி போடுச்சே. உன வெக்க விட்டு மூன்று முன்ன கட்டி போடுச்சு. மெத்தைக்கு மேலே உன்னோட சேலை என் கையில் சிக்கிறப்போ என்ன நினைச்சேன். எப்போதும் என்னோட ஆரம்பமாச்சிருந்த நானும் நினைச்சேன். உள்காயத்தை பார்க்கிறப்போ என்ன நினைச்சேன். நாகம் வெட்ட வேணும் என்று சொல்ல நினைச்சேன். உன் உள்காயத்தை பார்க்கிறப்போ என்ன நினைச்சேன். நாகம் வெட்ட வேணும் என்று சொல்ல நினைச்சேன். நான் உன்னோடு ஒன்றாகும் இந்நேரத்தில் உன் பூந்தேகம் தாங்கும் என்று நினைச்சையா. 6 கட்டிலுக்கும் 5 தொட்டிலுக்கும் சொல்ல நினைச்சேன். நான் சொல்ல நினைச்சேன். உன்னை பூர்வ ஜென்ம புண்ணியம்மா உன்னை அடைஞ்சு உன்னை நினைச்சேன். நான் உன்னை நினைச்சேன். உன்னை ஒட்டு மொத்த புன்னகைய அள்ள இருந்தாலும் அவன் செஞ்சா மட்டும் ஏத்துக்கிறத, நான் செஞ்சா மட்டும் பட்டுக்கிறத. உங்களை பார்த்து எனக்கு வந்துருச்சு என்னுடைய காதல். அது சிறு சிறுவன காத்து. என்ன சிலு சிலு சிலுவன காத்து பக்க வர வர உருகுது நாத்து. சிலு 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 காத்து பக்க வர வர உருகுது நாத்து. புது புது வரிகளை போட்டு அத படிக்குது பருவத்து பாட்டு. ஒரு நீசம் ஒரு பாசம் அந்த காத்தும் நாத்தும் நீனா நான்தாவா மாமனி. சிலு சிலு சிலுவன காத்து பக்க வர வர உருகுது நாத்து.
வாய்க்காலும் வயலும் சாட்சி மாமாவி நானி ஓயாம உன்னை எண்ணி துருமான மானி வடக்காலம் பூவும் காத்தி நாளோறும் நானி உனக்காக தூது விட்டு தினமாஞ்சு பூங்காதே ஆசை நோயாச்சு பூங்காத்து இப்போ தீயாச்சு மனநாள் வந்து கூட விடும் மாலை போட வேண்டும்